அரபு நாட்டில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு அதிகாரத்தில் இருக்கும் தலைவர்களில் ஒருவரான அரபி ஷேக் வருகின்றார். அந்த நாட்டிற்கு கூலி வேலைக்கு சென்ற சாதாரண உடையில் இருக்கும் நபர் ஒருவர் அரபி ஷேக் தனக்கு பக்கத்தில் தன்னோடு சரிசமமாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் பதற்றத்தில் சற்று தள்ளி தள்ளி போகின்றார். உடனே அரபி ஷேக் என்ன செய்தார் என பாருங்கள். ஏன் தள்ளி போறீங்க என அந்த நபரிடம் கேட்டு தனக்கு பக்கத்தில் அமருமாறு அந்த அரபி ஷேக் யாரென்றே தெரியாத அந்த சாமானிய மனிதரிடம் கூறுகின்றார். இருந்த போதும் அந்த சாமானிய மனிதருக்கு பதட்டம் போகவில்லை. இவ்வளவு பெரிய ஷேக் பக்கத்தில் இங்க பிழைக்கு வந்த நாம எப்படி சரிசமமா அமருவது என தள்ளி தள்ளி போகின்றார். அந்த சாமானிய மனிதரின் பதட்டத்தை பார்த்த அந்த அரபி ஷேக்கின் உதவியாளர் உடனே அவரை பிடித்து அரபி ஷேக் பக்கத்தில் அமர வைக்கின்றார். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும், எந்த மொழி பேசும் நபராக இருந்தாலும், இறைவன் முன்னிலையில் நாம் அனைவரும் சமமே என்பதை அந்த சாமானிய மனிதருக்கு புரிய வைத்துள்ளார் அந்த அரபி ஷேக். இங்கே மேலும் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கலாம். அந்த அரபி ஷேக்கிற்கு என்ன உணவு வைக்கப்பட்டுள்ளதோ அதே உணவுதான் வேலை தேடி சென்ற அந்த சாமானியருக்கும் வைக்கப்பட்டுள்ளது. அவர் வேறு நாட்டவர், இவர் அரபி ஷேக் என்ற எந்த ஏற்றத்தாழ்வையும் எந்த பாகுபாட்டையும் அங்கே நம்மால் காண முடியவில்லை.